வேளச்சேரி பரங்கிமலை இடையே கடந்த 11ஆம் தேதி பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனுமதி சான்றிதழ் கிடைக்காததால் தொடங்கி வைக்கப்படவில்லை. தற்போது தற்காலிக அனுமதி சான்று கிடைத்துள்ளதால் நாளை பறக்கும் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் பரங்கிமலை வரை எத்தனை ரயில் சேவை, வேளச்சேரி வரை எத்தனை ரயில் சேவைகள், வேளச்சேரி பரங்கிமலை இடையே எத்தனை ரயில் சேவைகள் என்பது தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை வாசிகளின் 18 வருட கனவான வேளச்சேரி பரங்கிமலையை இடையேயான பறக்கும் ரயில் இணைப்பு மார்ச் 14ஆம் தேதியான நாளை தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் பல்வேறு சோதனைகள் மற்றும் சவால்களை கடந்த பணிகள் முடிக்கப்பட்டது. அண்மையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பயணிகள் ரயிலை இயக்கி பாதுகாப்பு சோதனை செய்தார். அதற்கு முன்பாக சரக்கு ரயில்கள் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. தற்போது அனைத்து சோதனைகளும் முடிந்து தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்துவிட்டது. இதுதான் இந்த திட்டத்தின் ஆகச்சிறந்த முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மார்ச் 5 அன்று புதிய பாதையில் ஆய்வு மேற்கொண்டார். அதில் திருப்தி அடைந்த அவர் மார்ச் 11 அன்று இந்த வழித்தடத்தில் ரயில்களை இயக்க தற்காலிக அனுமதியை வழங்கினார். இதன்படி ஆரம்பத்தில் ரயில்கள் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட வேண்டும். அதேபோல் சில பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதாவது ஆதம்பாக்கம் மற்றும் புழுதிவாக்கம் நிலையங்களில் எஸ்கலேட்டர்கள், லிஃப்ட் மற்றும் குடிநீர் வசதி போன்ற சில பணிகளை வரும் மே 15ஆம் தேதிக்குள் முடிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரப்பூர்வமாக மார்ச் 14 அல்லது 15ஆம் தேதி முதல் ரயில்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில்கள் வேளச்சேரியுடன் நின்றுவிடும். இனிமேல் 43 ரயில்கள் கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வழியாக பரங்கிமலை வரை நீட்டிக்கப்படும். அதேபோல் பரங்கிமலையிலிருந்து 43 ரயில்கள் கடற்கரைக்கு திரும்பும். எனவே நீங்கள் மயிலாப்பூர் அல்லது திருவான்மியூரிலிருந்து நேரடியாக பரங்கிமலை சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் அல்லது செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்களுக்கு எளிதாக மாற முடியும். அதேபோல் வழக்கம்போல் கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை மட்டுமே 2 ரயில்கள் செல்லும். இவை பரங்கிமலை வரை செல்லாது வேளச்சேரியுடன் தனது பயணத்தை முடித்துக்கொள்ளும். இதுபோன்ற 2 ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் 3 ஜோடி ரயில்கள் ஷட்டில் சேவைகள் ரயில்களாக இயக்கப்படுமாம். இந்த 3 ரயில்கள் கடற்கரை வரை செல்லாமல் வெறும் வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை ஆகிய 2 நிலையங்களுக்கு இடையே மட்டும் முன்னும் பின்னுமாக இயக்கப்படும் என்கிறார்கள். அப்படி இயக்கப்பட்டால் ஆதம்பாக்கம் மற்றும் புழுதிவாக்கம் பகுதி மக்கள் வேளச்சேரி செல்வதற்கும் அல்லது பரங்கிமலை ரயில் நிலையத்தை அடைவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இதன் காரணமாக வேளச்சேரி, ஆதம்பாக்கம் மக்கள் இனி பஸ் அல்லது ஆட்டோவை நம்பியிருக்காமல் நேரடியாக எழும்பூர் அல்லது செங்கல்பட்டு செல்லும் ரயில்களை பிடிக்க பரங்கிமலைக்கு போக முடியும். அதேபோல் பரங்கிமலையில் பறக்கும் ரயில், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் என 3மே ஒரே இடத்தில் சந்திப்பதால் பயண நேரம் பெருமளவு குறையும். அதேபோல் வேளச்சேரி விமான நிலையம் செல்லும் உள்வட்ட சாலையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது. மார்ச் 14 புதிய அட்டவணை குறித்து முழு தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.